அடுத்து என்ன தகவல் அப்படின்னா, இன்றைக்கி அமாவாசை 11 மணி மேலே தான் அமாவாசை ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் காலையில் ஒரு 9:45 வரைக்குமே இருக்குது அமாவாசை. அதனால் நாளைக்கு தான் பயணம் சித்தர் கோவில். ஓகே. அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு பாதுகாப்பு தேவை. ஆரம்ப காலகட்டத்தில் அலுவலக பணி செய்கிறப்பெல்லாம் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியும் அவநம்பிக்கையும் ஏற்படும். நம்ம சொல்கிறதெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. தனி ஒரு ஆளாக போராடுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போது எல்லாமே தோதும் அமைச்சிருக்கோம் அப்படின்றாங்க. நல்ல விஷயந்தான். ஓகே. அந்த வகையில் என்ன தகவல் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமைனா லீவு தான். ஓகே. அடுத்து ஒரு சில உளவியல் கொஸ்டின் இருக்குது. நான் அதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் ஆக்ட்ரஸ் நயன்தாரா நாட் அலோடு. ஓகே. ஸ்டூடியோவில் நாட்டில் எவ்வளோ காசு வேணால் வாங்கிக்கிங்க, தமிழ்நாட்டு பக்கமே வராதிங்க போதும். ஓகே. அது ரொம்ப சாஃப்ட் கேரக்டர். அதாவது இந்த சினிமா படம்லாம் பார்த்துருக்கீங்களா? இந்த சாத்தான் அப்படிம்பாங்க, அரக்கன் அப்படிம்பாங்க, பயங்கரமான கேரக்டரில் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நவீன உலகத்தில் அப்படி கிடையாது. நெகட்டிவ் தீய சக்தியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா, ரொம்ப ஒரு பெண் உருவத்தில் வந்தாங்க அப்படின்னா யார் எதுவும் செய்ய மாட்டாங்க. அதுவும் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தாங்கன்னா இன்னும் யார் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி கேரக்டர். ஓகே. அதனால் இவங்களோட உளவியல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் இவங்க கிறிஸ்துவத்தில் ஆழமாக இருந்துக்கிட்டு சேவாதார நிலையை தோது பார்க்குறான்னு நினைக்கிறாங்க. அது தோதாகாது. ஏன் அப்படின்னா, இந்த இந்துவும் அப்படின்றதும் கிறிஸ்டின் அப்படின்றதும் முஸ்லீம் அப்படின்றதும் எல்லாமே ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய ஒரு பாதை தான். தனித்தனி கிடையாது. சேவாதார் தனி, கிறிஸ்டின் தனி, முஸ்லீம் தனி, அப்போல்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஒன்று தான். ஓகே. எல்லா மதங்களுமே சொல்கிற ஒரே விஷயம், ஒருவனே தேவன் ஒன்றே குலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மை தான். ஓகே. பைபிளில் கூட 3 பேர் சொல்கிறாங்க. அந்த 3 பேருமே ஒருத்தர் தான் அப்படின்றாங்க. ஓகே. இதான் நீங்கள் அடுத்த படிநிலையில் தான் புரிஞ்சுக்கணும். ஒரே நாளில் எப்படி எல்லா விஷயமும் புரியும்? ஓகே. அதனால் இவங்க சேவாதார நிலையிலே நிறையா துரோகம் செய்கிறாங்க. அதனால் நிறையா எரர் ஆகுது. அதனால் அவங்க தமிழ்நாடு நாட்டலோடு அவங்களோட வீடு, ஸ்டூடியோ எல்லா சொத்து பத்து எடுத்துகிட்டு கேரளாவுக்கு போயிடணும். அதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அப்போ தான் தமிழ்நாட்டுக்கு விடுதலை கிடைக்கும். ஓகே. அடுத்து சோப்பனாங்கியை பொறுத்த வரைக்கும் இந்த ரிவால்வர் ரீட்டா டைரக்டர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறாரு. அவர்கிட்ட இப்போ ஒரு பவர் இருக்குது, ட்ரிகர் பவர். அது யார்கிட்ட வேணால் கொடுத்து அவர் விளையாடுவார். சோப்பனாங்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னா சோப்பனாங்கை வச்சு விளையாடும். எஸ்எம்எஸ் அனுப்பணும், ஒரு வீடியோ காலில் பேசணும், எதுவுமே புரியாது. பட்டர்ஃப்ளை அட்டாக் மட்டும்தான். உணர்வு நிலை வெளிப்படுத்துது. ஓவராக சரக்கு சாப்பிட்டா அப்படி தான். மெடிடேஷன் செய்யணும், பதமாக பக்குவமாக நடந்துக்கணும். அதனால் அனாவசியமாக மேஜிக்கை பயன்படுத்தக்கூடாது. மேஜிக்கை பயன்படுத்திங்கன்னா அதுதான் மிகப்பெரிய உங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தும். ஏன் வள்ளுவரே சொல்லியிருக்கார், பொருளாதற்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு. இங்கே பொருள் மட்டும்தான் தேவை, காசு மட்டும்தான் தேவை. இங்கே மேஜிக் பயன்படுத்தக்கூடாது. அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கணும். அது தோதான நபர் மட்டும்தான் பயன்படுத்தணும். ஓகே. அடுத்து இந்த கிணத்து தவளை என்கின்ற துரோகி அறி ஒரு தகவல் சொல்கிறான். என்ன தகவல் அப்படின்னா, இங்கே சேலம் மாவட்டம் பழமரத்தைப்பட்டி காந்தி நகர் அங்கே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. அந்த ஒயின் ஷாப்புக்கு ரொம்ப தூரத்தில் தான், கொஞ்சம் தூரத்தில் ஸ்கூல் இருக்குது. ஆரம்ப காலத்தில் தான் ஒன்றுமே தெரிவிக்கலை. இப்போ திடீர்னு சொல்கிறாங்க அந்த ஒயின் ஷாப்பை வந்து மாற்றணும் அப்படின்றாங்க. முதலாவது எந்த ஒரு விஷயத்தையுமே உளவியல் ரீதியாகவோ தான் நம்ம அணுகணும். ஓகே. கவர்மெண்ட் அப்படின்றது ஒரு அலுவலகம். அந்த அலுவலகத்தில் ரோபோட்டிக்ஸ் எல்லாம் செயல்படுத்துகிற அளவுக்கு தொழில்நுட்பம், பொருளாதார வசதி அப்படின்றது இப்போ தான் ஓரளவு தோதாகிற மாதிரி இருக்குது. ஆனால் வெவ்வேறு சில நாட்டில் சூப்பர் மார்க்கெட்லேயே ரோபோட் இருக்குது. நிறையா இண்டஸ்ட்ரியில் ரோபோட் கொண்டு வந்துட்டாங்க. இங்கே வேலை செய்கிறவங்களாம் மனுஷங்க தான். ஓகே. மனுஷங்க தான் வேலை செய்கிறாங்க. அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது, அவங்களுக்கும் தேவை இருக்குது. அடுத்து ஒரு சில கடைகளை நம்ம க்ளோஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு, அதை மாற்றிட்டாங்க. அதில் சில நல்லதும் இருக்குது. ஒரு சில விஷயத்தை நம்ம மாற்றணும் அப்படின்னா ரொம்ப ரிஸ்க்கு ஜாஸ்தி. காசு, ஊருப்பட்ட காசு செலவாகும். ஒரு கடையை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா நிச்சயமாக காசு செலவாகும். அது இல்லாமல் நிறையா பேர் பேஷண்ட்டாக தான் இருக்காங்க. ஓகே. அவங்களுக்கு ஒரு மெடிசன் தேவைப்படுது. இப்போல்லாம் ஆல்கஹால் லெவல் ரொம்ப லோ பண்ணிட்டாங்க.
தான் ஹை லெவல் இருந்துச்சு, இப்போல்லாம் அப்படி கிடையாது. ரொம்ப லோ பண்ணிட்டாங்க. ரொம்ப 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 ஸ்லோ பாய்சனாக மாற்றிட்டாங்க. அடுத்து அதனால் மெடிசின் தேவைப்படக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு வெவ்வேறு லொக்கேஷன் மாற்றணும் அப்படின்னா அதனாலே நிறையா இஷ்யூ ஏற்படும். அடுத்து ஒரு வேளை அங்கே இருக்கக்கூடிய கடையை மாற்றணும் அப்படின்னா அங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் எந்த வருமானமும் இருக்காது. கடையை எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். ஏன்னா அங்கே அந்தளவுக்கு பாப்புலேஷனும் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ஒரு கடையை சார்ந்து தான் இருக்குது. ஓகே, அதனால் கடைகளுக்கெல்லாம் எந்த வருமானமும் இருக்காது அப்படின்ற சொல்லிடுறேன். அடுத்து அங்கே இருக்கக்கூடிய லொக்கேஷனை மாற்றணும் அப்படின்னா நிறையா டேமேஜஸ் ஏற்படும் அங்கே இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மக்களுக்கு, அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும். அடுத்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய காசு செலவாகும். ஏன்னா பக்கத்தில் எந்த கடையுமே கிடையாது. ஓகே, லொக்கேஷனை மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு கடையுமே கிடையாது. அதனால் தீர்வு என்ன அப்படின்னா ஓரளவு பொருளாதார வசதி கிடைக்கிறப்போ கவர்மெண்ட் தரப்புலேருந்து நிலம், கட்டடம் அமைச்சு தோது பார்க்கலாம். இப்போதைக்கு வாடகை தான். ஓகே, அடுத்து கிணத்து தவளையை பொறுத்த வரைக்கும் அவன் வந்துட்டு ஒரு நிலையில் தான் இருக்கான். அவன் வந்துட்டு இந்த மாதிரி போராட வேண்டிய நிலையில் அவன் கிடையாது. நல்லா ஒரு 11 மணி 12 மணிக்கு எழுந்திரிச்சா போதும். ஏதோ லைட்டாக சாப்பிட்டு பப்ஜி விளாண்டுட்டு நைட்டு 2 மணி வரைக்கும் கூட முழிச்சிருந்துட்டு அடுத்த நாள் காலையில் திரும்ப ஒரு மணி வரைக்குமே தூங்கலாம். அந்தளவுக்கு அவனுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. அவனுக்கு எந்த விதமான நிலையிலையுமே அவனுக்கு தோதாகாத நிலையில் அவன் ஓரளவு அவனுக்கு தகுந்த மாதிரி ஒரு நிலையில் தோது பார்த்துக்கிட்டான். அவனுக்கு எந்த விதமான வைப்ரேஷனும் கிடையாது, வைப்ரேட்டும் கிடையாது, எந்த விதமான நிலையுமே கிடையாது. சும்மா கருத்து சொல்லிடலாம். இந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்களுக்கெல்லாம் என்ன தகவல் அப்படின்னா, பேசாமல் நீங்களே நிர்வகிங்க. முதலமைச்சர் பதவி உங்களுக்கு கொடுத்துர்லாம். எல்லாத்தையும் நிர்வகிங்க. ஏன் இங்கே மட்டும் நிர்வகிக்கிறீங்க? தமிழ்நாடு ஃபுல்லாக நிர்வகிங்க. அவங்கவுங்க அந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும் அதோட லாபம் என்ன, அதோட நஷ்டம் என்ன, அதோட வரவு என்ன, செலவு என்ன அப்படின்னு. சும்மா கருத்து சொல்கிறதெல்லாம் ஈஸி. அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஓகே, அதனால் இவனுக்கெல்லாம் நரம்பெல்லாம் அதிராது இந்த கிணத்து தவளை என்கின்ற துரோகி அறிக்கலாம். அதனால் அவன் சாதாரணமாக சொல்லிவிட்டான், சரிங்க அப்படி இப்படிங்க. அப்படி கிடையாது. எதனாலும் ஒரு பதமாக தான் நம்ம அணுகணும், மனசாட்சியாக அணுகணும். அதுதான் சரியான தீர்வு. ஓகே, அதனால் பொறுமையாக தான் என்னென்னு தோது பார்க்கணும். ரொம்ப இதாக இருக்குன்னா அந்த காந்தி நகரத்தில் ஒரு ஏரி இருக்குது, காந்தி நகர் ஏரி. அதைத்தான் சுத்தம் பண்ணி தண்ணி நிரப்பணும். அங்கே இருக்கிறது எல்லாமே புறம்போக்கு நிலம் தான். அங்கே முதல்ல குடியே இருக்கக்கூடாது. கவர்மெண்ட்டு படி எல்லோரும் வெவ்வேறு இடங்களுக்கு தான் போகணும். அந்த இடத்துல நீர் நிரப்புனா அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கெல்லாம் தோதாகாது. அங்கே இருக்கக்கூடிய நீர் நிரப்பின பகுதி வச்சு தான் அங்கே இருக்கக்கூடிய பெரம்பலூர் மற்ற பகுதிக்கெலாம் விவசாயத்துக்கு நீர்ப்பாசன வசதி. அங்கே தண்ணியே நொப்பக்கூடாது அப்படின்றதுக்காகவே ஒரு வகையில் தோது பார்க்குறாங்க. இவங்க இருக்கிறதே ஒரு ராங்கான இடமா இருக்குது. இதில் என்னென்னமோ சொல்கிறாங்க, ஒரு லைக்ஸுக்காக என்னென்னமோ சொல்கிறாங்க. ஓகே, அதனால் நான் எப்படியே கவர்மெண்ட்டு படி சொல்லணும் அப்படின்னா அந்த காந்தி நகர் ஏரி சுத்தப்படுத்தப்படணும், அங்கே நீர் நிரப்பப்படணும், சுற்றுலாத்துறை சார்பாக அங்கே நிறைய வசதி ஏற்படுத்தப்படணும், அங்கே இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலமெல்லாம் மாற்றப்படணும். அதுக்கப்புறம் நிறையா அங்கே இடம் ஸ்பேஸாக இருக்கும். அங்கே அப்படின்றப்போ அங்கே அரசாங்க கடை இருக்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரிவிக்காது. இதுதான் ரூல்ஸு. ஆனால் கொஞ்சம் உள்ளார்ந்த உலகில் ரீதியாக படி அங்கே நிறைய பேர் குடி வந்துட்டாங்க, நிறைய பேர் வீடு கட்டிட்டாங்க, ரொம்ப வருஷமாக இருக்கிறாங்க. அப்படின்றப்போ சரிங்க, அந்த காந்தி நகர் ஏரி அவ்வளோ கொஞ்சம் நிலம்லாம் இருக்குது, அது எல்லாத்தையும் மண்ணு போட்டு நிரப்பிடலாம். அங்கே வீடும் கட்ட முடியாது. ரமணா படத்தில் வர மாதிரி தான். அங்கே வீடு ஏதோ கட்டினாலோ அலுவலம் கட்டினாலோ, ஏன்னா அது நீர் பகுதி, டேமேஜ் ஏற்படும். அந்த இடம் அப்படியே தான் இருக்கும். இவங்க சொல்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தோதாகாது. ஓரளவு கஜனாவில் காசு இருந்ததுக்கப்புறம் தான் என்ன எதுன்னு தோது பார்க்கணும். ஓகே, அதனால் கருத்து சொல்கிறன்ற பேரில் அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏதோ வகையில் தோது பார்த்துட்ருக்காதுங்க. ஓகே, அதனால் இந்த கிணத்து தவளைன்ற துரோகி அறியை என்ன கொஞ்சம் கவனிங்க. ஓகே, அடுத்து மாரிதாஸ் டிஸ்கஷன். மாரிதாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் காசு எவ்வளோ வேணால் வாங்கிக்கிங்க. ஏதோ சமூக சேவை தொண்டுன்ற மாதிரி காசு கொடுத்துடலாம். சும்மா குறை சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. எந்த கட்சி வந்தாலும் குறை சொல்கிறீங்க, அந்த கட்சி வந்தால் அப்படி, இந்த கட்சி வந்தால் அப்படி. நீங்கள் தீர்வு சொல்லுங்கள். ஓகே, இல்லைன்னா நீங்களே முதலமைச்சர் நிர்வகிங்களேன். ஏன் என்ன பிரச்சனை இப்போது? ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யுங்களேன். சும்மா குறை சொல்கிறத விட்டுட்டு தீர்வு சொல்லணும். அப்போ தான் சரியான ஒரு நிகழ்வு. அது அப்படிங்க, இது அப்படிங்க, இது அப்படிங்க, அது அப்படி, அதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். தீர்வு என்ன, அதை நோக்கி நம்ம செயல்படலாம். அதனால் பேசுகிறதும் பேசுகிறீங்க, ஒரு தீர்வாக பேசணும். சும்மா காசு கிடைக்கிது, லைக்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு இதுதான் பேசுகிறதுன்றது சரி கிடையாது. ஓகே,
அதனால் நாகரிகமாக பேசணும். கெமிஸ்ட்ரியை உடைக்கக்கூடாது. ஓகே, இப்போ தான் படிப்படியாக தோது பார்த்துட்ருக்கோம். நல்ல விதமாக தான் பேசணும். ஓகே, ஏன்னா பேன் பண்ணுறத தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா இங்கே தான் ஆன்லைன் வசதி அப்படி இப்படிலாம் இருக்கும். அப்ராடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தான் முதல் இடம். அதனால் அந்த சேனலு கூட அந்த யூடியூப்பை கூட என்னன்னா நாங்களாம் ஒரு லாபம் இல்லைங்க, எல்லாம் இன்ஸ்டாகிராமுக்கு மாறிட்டாங்க அப்படின்றாங்க. ஏதோ நான் ஓரளவு தோது பார்க்கறனால தான் அந்த ஆப்பே இருக்குது. அந்த ஆப்லேயே நிறையா மாறுதல் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. அதனால் இந்த சில ஒரு எரராக இருக்கக்கூடிய சேனல்லாம் பேன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓரளவு தோதாகும். அல்லது நல்ல விஷயத்தை அப்லோட் பண்ணுங்கள். ஓகே.